எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு சோயா பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு சோயா எடுத்துருக்கேன். இப்போ நான் இதில் சுடு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கொதிக்கிற தண்ணி. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் பச்சை தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இப்போ கை வச்சு நல்லா தண்ணியில் நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். எல்லாம் அப்படி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நான் எல்லாம் நல்லா அப்படி பிசைஞ்சு எடுத்துட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் பூண்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் 1 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆகுது தக்காளி சேர்த்து. இப்போ நம்ம சோயா சேர்த்துடலாம். சோயா சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்முடைய சோயா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.